விவாகரத்து வழக்கில் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜிவி பிரகாஷ் சைந்தவி ஆஜராகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, விவரங்கள். ரவினா, பரஸ்பர விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்த இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தம்பதியினர் இன்று குடும்ப நல நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் சைந்தவி இருவரும் பரஸ்பரமாக பிரிவதாக அவர்களை விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் பிரபல இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷும் பிரபல பாடகராக இருக்கக்கூடிய சைந்தவியும் 2011ஆம் ஆண்டு இந்த திருமணத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தனர். ஜிவி பிரகாஷ் சைந்தவி ஆகிய தம்பதிக்கு அன்வி என்ற மகள் இருக்கக்கூடிய நிலையில கடந்த 12 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்த இவர்கள் இருவரும் தங்களுடைய குடும்ப தகராறு இடையே நிகழ்ந்த அந்த பிரச்சனை காரணமாக பரஸ்பரமாக பிரிவதாக தெரிவித்து குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில இந்த மனு இன்றும் விசாரணைக்கு வந்தபோது இருவரும் மனமுகந்து நாங்கள் பிரிகிறோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி செல்வசுந்தரி இந்த வழக்கில் இருவரும் பரஸ்பரமாக பிரிவதாக தெரிவிக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்து தற்போது இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கின்றார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.